மருமகளே மருமகளே இங்க வா. சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, நாளைக்கு ஆடி 1. அது இல்லாம நாளைக்கு வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருது. நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும். தேவையானதெல்லாம் நீ இன்னைக்கே ரெடி பண்ணிடு. நாளைக்கு காலையில நாம அங்க கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். அப்பதான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது, நம்ம வருங்கால சன்னதியருக்கும் நல்லது. சரியா மருமகளே? அப்படிங்க அத்தை. சரிங்க அத்தை, கண்டிப்பா செஞ்சிருவோம். குடும்பத்தோட போயிட்டு பொங்கல் வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்துருவோம் அத்தை. என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்றீங்களா? சாமிக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கோ. வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடு, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடு. தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கோ மருமகளே. வீடு ரொம்ப சுத்தமா இருக்கணும், பார்த்துக்கோ. சரிங்க அத்தை, நான் என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணிடுறேன். இன்னைக்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சாப்பிட்ட ரெஸ்ட் எடுங்க அத்தை. அப்படியே மருமகளே? சரிம்மா, நீ பார்த்துக்கோ. எனக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரே வலிக்குது. நான் போய் சத்த மாத்திரை போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாட்டும் வாரேன். நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிரு, சரியா? உடம்பு முடியல சொல்லியே எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிடுறாங்கப்பா. இன்னைக்கு நமக்கு பெண்டு கல்ல போகுது. பண்ணுவோம். அம்மாடி, ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அழகா கோலம் போட்டு கலர் போட்டு முடிக்கிறதுக்கு பொழுது விடிஞ்சு போயிடுதுப்பா. சரி சரி, இன்னும் போய் சமையல் கட்டில போய் வேலை பார்ப்போம். என் கண்ணே பட்டுற மாதிரி இருக்கு. அம்புட்டு அழகா இருக்கு நம்ம போட்ட கோலம். ஆஹா, பொங்கல் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மருமகளே, என்ன பண்ற? என்னக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? மருமகளே, உன்னை பொங்கல் கோவிலுக்கு போய் வைக்க சொன்ன மருமகளே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கேஸ் அடுப்புல வச்சிட்டு இருக்க. அவ்வளவு சோம்பேறித்தனமா உனக்கு? நீ எதுவுமே வைக்க கூடாது. அந்த காலத்துல எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ எல்லாமே வீட்டு சமையலறையிலே கிச்சன் கேஸ் அடுப்புலயே நடந்து முடிஞ்சிருது. என்ன மருமகளே இப்படி சோம்பேறித்தனமா இருக்க? இதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. கோவில்ல போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம். இந்த அத்தைக்கு என்ன லூசு கிறுக்கு பிடிச்சு போச்சா? இந்த கத்து கத்திட்டு இருக்கு. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன்னா அதுக்கு இப்படியே கத்தும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோவில்ல போய் வைக்கணுமா? சரி, எல்லாத்தையும் ரெடி பண்றேன். அத்தை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாமி கும்பிடுவோம். சரி மருமகளே, இந்த சாமி கும்பிட்டு எல்லாரும் கோவிலுக்கு போவோம். அம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு கும்பிடுங்கம்மா. சரிப்பா,